ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முடி அதிகமாக கொட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான இதை எடுத்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை பற்றி பார்ப்போமா? அதுக்கு தேவையானது ஒரு 10 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 நெல்லிக்காய், கொஞ்சோண்டு வேப்ப இலை, ஒரு கைப்பிடி மருதாணி இலை, கொஞ்சோண்டு செம்பருத்தி இலை, ஒரு 2 கைப்பிடிக்கும் இல்லாட்டி 3 கைப்பிடிக்கும் அதிகமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தான் அதிகமாக வேணும். அப்புறம் ஒரே ஒரு ஆலுவேரா இது. இதை வச்சுட்டு நல்லா இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 2 ஸ்பூனு. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க, தண்ணியே விடாமல். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விடாதீங்க. செம்பருத்தி பூலையும் செம்பருத்தி இலையிலையும் ஒரு பிசுப்பு தன்மை இருக்குது. அப்புறம் ஆலுவேராலையும் இருக்குது. அதில் இருக்க தண்ணியே போதும் நம்மளுக்கு இந்த அளவில் அரைக்க முடியும். நீங்கள் தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பண்ணிட்டு கையில் எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க. இப்படி குட்டி குட்டி பாலாக அரைச்சதை ஒரு தட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி வெயிலில் 2 நாள் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து அடைசட்டில் ஊற்றி அது லைட்டாக காஞ்சப்புறம் அதில் இந்த நம்ம காய வச்சுருக்கோம்னா அதுக்குள்ளே போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு அதே பாட்டில் ஆறினப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்ம போடுறோம்ல அந்த பால்ஸு, அதை 3 டைம் யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். நல்லா ஹேர் க்ரோத்தாகவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.